வணக்கம் நேர்களே, சாய் ப்ரமோட்டர்ஸின் இன்றைய வீடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட 2 வீடும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அதோட எலிவேஷனில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓரளவு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. கலரிங் மட்டும்தான், கொஞ்சம் டைல்ஸு கலரிங் மட்டும்தான் ஒர்க் இருக்குது. ரெடி டு சேல் ப்ராப்பர்ட்டி, நியூ ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் நான் என்ன எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க உள்ளே போகலாம். இது 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட கிழக்கு பார்த்த வீடு. பாருங்கள், சம்பு போட்டிருக்கோம். 6500 லிட்டர் சம்பு கொள்ளளவு இருக்கும். நல்ல பெரிய சம்பு. பாருங்கள், மோட்ரு நீங்கள் சம்ப்லேருந்து வாட்டர் மேலே ஏற்றிக்கலாம். அது இல்லாமல் போர் வாட்டர் இருக்குது. போர் வாட்டர், வெல் வாட்டரும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தீர்த்தமாக இருக்கும். தண்ணி ஒயிட்டாக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறது ஹாலில் நிற்கிறோம். 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட வீட்டில் ஹாலில் நிற்கிறோம். இது டிவி ஷோகேஸ். சரிங்களா? மேலே இன்வெர்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மேலே வந்துடும். ஹாலில் இருக்கிறோம். இப்போ தான் ஜஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இபி லைன் வைக்கணும். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதை நம்ம ஒரு 10-15 டேஸில் கூட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ நம்ம போகிறது கிச்சனில் உள்ளே போயிட்டுருக்கோம். சரிங்களா? பாருங்கள், கடப்பாக்கல் எல்லாமே பக்காவாக இருக்கும். கிச்சனில் நாங்கள் லேடிஸ் பெரும்பாலும் கிச்சனில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களால அந்த ஹீட்டை எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும் அவங்களால கிச்சனில். ஸோ ஜென்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கூட நிற்க முடியாது. பட் லேடிஸ் எப்போவுமே டெய்லி அவங்க மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் கிச்சனில் தான் அவங்களோட டைமை மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படின்னா, கிச்சனுக்கு வெளியே டோர் வச்சு ஒரு 2 அடி விட்டுருக்கோம் ஸ்பேஸ். பாருங்கள், இந்த இடத்துல நல்ல அவங்களுக்கு ஒரு வெண்டிலேஷன் கிடைக்கும். காற்றோட்டம் இருக்கும் கிச்சனில். சரிங்களா? ஏன்னா எந்த ப்ராப்பர்ட்டிலுமே இந்த மாதிரி பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் ஒரு விண்டோ வச்சுருக்கோம். இங்கே ஒரு டோர் போட்டு கிரில் கேட்டு, உங்களுக்கு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். சப்போஸ் அவங்க ஹாலில் நின்னாலும், அவங்க கிச்சனில் நின்னாலும் அவங்களுக்கு அந்த ஹீட் தெரியாத மாதிரி எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு வெண்டிலேஷன் பக்காவாக இருக்கிற மாதிரி இந்த வீடை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ லேடிஸ் அவங்களுக்கு கிச்சன் 100% பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி ஒரு கிச்சனை எப்போவுமே விரும்புவாங்க. ஏன்னா ஒரு காற்றோட்டமே இல்லாத கிச்சனில் அவங்கள கொண்டு போய் அடைச்சி அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்க கஷ்டப்படுறது. ஸோ அது நல்லது இல்லை. நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு வெண்டிலேஷனோட ஒரு பக்கா கிச்சனை கொடுத்துருக்கோம். 2 அடி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அந்த 2 ஃபீட்டில் நீங்கள் ஏதோ பெட்ஸ் அடிச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் செடி, இடி, ஏதோ கொடி ஏதோ நீங்கள் வளர்க்கணும்னா கூட வளர்க்கலாம். இங்கே நின்றாலே காற்று வரும். அருமையாக காற்று வரும். இப்போ எனக்கு காற்று வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? சாரல் காற்று வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் கிச்சனில் இருக்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இதிலே டபுள் பெட்ரூம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூமை நான் போகிறேன். பாருங்கள், நல்ல பெரிய பெட்ரூமு, ஸ்லாப் போட்டு. சரிங்களா? 8x9 பெட்ரூம் சைஸு. நல்ல எக்ஸலண்ட்டான அட்டாச் டாய்லெட்டோட பெட்ரூமு. ஸ்லாப் வச்சுருக்கேன். அட்டாச் டாய்லெட்டோடு வந்துடும். நீங்கள் டாய்லெட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தியனோ வெஸ்டர்னோ என்ன வேணுமோ ஒரு ப்ரொவிஷனோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் வெஸ்டர்ன் தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று இந்தியன் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று வெஸ்டர்ன் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் அது சூஸ் பண்ணிக்குவோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 3 விண்டோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காற்றோட்டம் இருக்கும், வெளிச்சம் பக்காவாக இருக்கும்.
அது இல்லாமல் நம்ம இப்போ வந்து செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நம்ம செகண்ட் பெட்ரூமு. இங்கேயும் அந்த 2 ஃபீட் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விண்டோ கிடச்சிரும், 3 விண்டோ. இங்கேயும் நல்ல உங்களுக்கு வெண்டிலேஷன், காற்றோட்டம், நல்ல ஜில்லுன்னு ஒரு அட்மாஸ்பியர் பெட்ரூமில் வந்து கிடைக்கும் ஸ்லாப்போட. அது இல்லாமல் இதுலேயே நம்ம ஒரு அட்டாச்சு பண்ணியிருக்கோம், டாய்லெட் அட்டாச். பாருங்கள், இங்கே வந்து நான் இந்தியன் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது நல்ல பெரிய பெட்ரூம் தான். சரிங்களா? எக்ஸலண்ட்டாக இருக்கும். 8க்கு 11 வரும். நல்ல அருமையாக பெரிய பெட்ரூம். பாருங்கள். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஃபால் சீலிங் வரும். டிஃபால்ட்டாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல. ஃபால் சீலிங் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வீடு அருமையாக இருக்கும், எக்ஸலண்ட் குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து ரெடி டு ஆக்குப்பை தான். ஆல்மோஸ்ட் சப்போஸ் நீங்கள் ரெடி கேஷில் இருந்தாலும் சரி, நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் லோன் போனீங்கனாலும் எப்படியும் உங்களுக்கு ஒரு 1 மந்த்தாவது அட்லீஸ்ட் ஆகும். ஸோ அந்த 1 மந்த் டூரேஷன்லேயே உங்களுக்கு 100% எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியுமோ புக் பண்ணிக்கோங்க, ஆக்குப்பை பண்ணிக்கோங்க. கிழக்கு பார்த்த வீடு மேக்ஸிமம் கிடைக்காது. ஏன்னா எக்ஸலண்ட் லொக்கேஷன், நீங்கள் அது இல்லாமல் குட் என்விரான்மெண்ட்டு, வெல் போர் வாட்டரு, மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ், பக்கத்துலேயே உங்களுக்கு 24/7 ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஸ்கூல், இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச்சஸ்ஸு, மார்க்கெட்ஸ், பஸ் ஸ்டாப்ஸ், எவ்ரிதிங் நியர்பை வித் யூ. எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம எதுவும் காட்டுக்குள்ளேயே எதுவும் வீடு கட்டி நம்ம சேல் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆன ஏரியாவில் தான் நம்ம வீடு கட்டி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சிஎம்டிஏ ப்ராப்பர்ட்டியில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 200% டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருக்கும், கேரண்டியாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா 100% நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனா உங்களுக்கு ஆல்வேஸ் ரெண்டல் ஷுர், லைஃப் டைம் ரெண்டல் வில் பி ஷுர். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரேஸ் மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே எல்லாம் டைல்ஸ் வரும், எஸ்எஸ்ல கிரில் வரும், உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு. இங்கே ஒரு பெரிய விண்டோ வந்துடும். மேலாம் சொருகோடு பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 ப்ராப்பர்ட்டி சொருகோடும் பண்ணியிருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட். 600 ஸ்கொயர்